வெல்கம் டு ஒயர் எக்ஸன் சேனல். நீங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி 13 டேஸ் தான் இருக்குது. இன்னையோட சேர்த்து ஏய் என்ன வளர்ற சார், விஷயம் கன்ஃபர்ம்ட், டாப் சீக்ரெட். ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுல விஜய் சேதுபதி ஏதாவது புதுசா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா பழைய தேஞ்ச ரெக்கார்டே தேய்க்கிற மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அதே ப்ரோமோவை போட்டு வச்சிருக்காங்க. படிக்காட்டி நீ மேலதான்டா. அது வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தெலுங்குல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம நாகார்ஜுன ஒரு ரெக்கார்ட் காமிச்சு அபே நூ பைட்டுக்கு வெல்லு அப்படிங்கிறாரு. 2 வாரத்துக்குள்ளேயேவா? சார் என்ன பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? ஆரம்பத்திலே உங்களுக்கு டிஆர்பி எகறணுமா? அப்படின்னா பெருசா அந்த பையன் பண்ணிட்டான் அப்படின்னு நாகார்ஜுன் மேல செம்ம காண்டாயிட்டேன். சரி என்னதான் பண்ணிட்டாருன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் எபிசோட் அப்படியே ஃபுல்லா ஓட்டி பார்த்தோம். அதுல நம்ம பயப்புல ஒரு சில சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு டீடைலா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. செல்வி இப்போ வீட்டுக்குள்ள டீம் 2ஆ பிரியுது. ஒரு பக்கம் இந்த டீம், ஒரு பக்கம் அந்த டீம். 2 டீமுக்கும் சீஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நிக்க வைக்கிறாங்க. சரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழி முட்டை போடும். அந்த முட்டையை சேகரிக்கிறது தான் டாஸ்க். இத மாதிரி டாஸ்க் 1008 நம்ம தமிழ்ல பாத்துருப்போம். எப்பவும் போல அந்த கோழி முட்டை போட்டுச்சு. ஆனா முட்டை எங்க இருந்து போடும்? அது வழியா தானே போடும். ஆனா இவங்களுக்கு மட்டும் முட்டை மேல இருந்து பறந்தெல்லாம் வருது. சண்டை போடுறாங்க தெரியல. கோழி முட்டையோட சேர்த்து காக்கா, குருவி, கழுகெல்லாம் மேல இருந்து போட்டுருச்சு போல இருக்கு. சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஓவரால் யாரு அதிக முட்டையை சேகரிக்கிறார்களோ அந்த டீமே வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்துல ஸ்மூத்தா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா போக போக இதுல யாரு ஆம்பளை யாரு பொம்பளை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு பசங்களுக்கும் ஈடு கொடுத்து வேற லெவல்ல ஆடுதுங்க பொண்ணுங்க. நம்ம தாடிக்கார தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு பிருத்திவி. அந்த பையனை ஒரு பொண்ணு செவிலு மேலேயே பொலான்னு உடிச்சு பாருங்க. என்ன அடிச்சிட்டா அப்படின்னு ஷாக் ஆகி, இங்க பாரு அடிக்கிற வேலை எல்லாம் வச்சு கூடாது அப்படின்னு வான் பண்ணி விட்டுருச்சு. நான் ஏதோ தெரியாம ஒரு சவளத்துல பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சுக்கமா. இன்னொரு பக்கம் இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு போல இருக்கு. கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்த இந்த சோனியா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க போய் எப்படி ஆறுதல் சொல்றாங்கன்றத மட்டும் பாருங்க. இதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்கு போலாம் போல இருக்கேன். தமிழ் கிடையாது, தெலுங்கு பிக் பாஸ் வீட்டுக்கு. சரி அங்க மட்டும் தான் போய் கூல் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு தாடிக்கார தம்பி இருக்காரு. அவரும் கோவப்பட்டாலும் இவங்க தான் போய் கூல் பண்றாங்க. ஆனா இவங்க கோவப்பட்டா காதல் தேசம் படத்துல வர்ற வினித் அப்பாஸ் மாதிரி அங்க இருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி வந்து கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. இதுல நம்ம ரெட் கார்டு வாங்க போற தம்பி வேற எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ வந்து கட்டி பிடிச்சுப்பா. அப்படி இது இன்னைக்கு நேத்து இல்ல, எபிசோட் ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு சம்பிரதாயம். இப்ப எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றாரு ஒரு சீஃபா. சரி சீஃப்னா ஒரு பெரிய கதையை சொல்லணும். இந்த டீம் கேப்டன் வச்சுங்க. இப்போதைக்கு இவரோட பணி என்னவென்றால், அதாவது இந்த கேம்ல மட்டும் மக்கள் முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போடுவாங்க இந்த கூண்டுக்குள்ள. அதை அவைய வைக்கிற கோழி மாதிரி பாதுகாக்கிறது தான் இந்த சீஃபோட வேலை. இவர் பேர் தான் அபே. இவர் என்ன பண்ணாரு, முட்டையை பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். அந்த டைம் பார்த்து எதிர அணில இருந்து ஒரு பொண்ணு வந்து, இவன் என்ன கும்பகர்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், ரைட் தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு வச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே உட்காந்துருக்காரு. இத பார்த்தா நம்ம கும்பகர்ணன் இது என்னது எடுக்க கூடாது தானே. எடுத்துக்க நான் பிக் பாஸ்ட பேசிக்கிறேன், இது போங்காட்டம், நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பீஸ் எடுக்க விட்டது மட்டும் இல்லாம அவரோட டீம்ல இருந்து வேற யாராவது தடுக்க வந்தாலும் விடுங்க விடுங்க தடுக்காதீங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு வாய மூட வச்சிருச்சு. இந்த டாஸ்க்கு நடுவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தான் இவரு. இவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்டா அவங்க செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி எடுக்க கூடாதுன்னு சொல்லி ரூல் புக்லயே கிடையாது அப்படின்னு பொசுக்குன்னு முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அடிதடி, வாய் சண்டைகள், குத்து சண்டைகள்லாம் நடந்துச்சு. ஆண் ஆண், பெண் பெண், ஆண் பெண் அப்படின்னு மாறி மாறி எல்லாருக்கும் ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க, நாளைக்கு திருப்பி வந்து சண்டை போடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நியாயமா இருக்குதே? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கல்லாட்ட ஆடுறீங்க. நீ பிக் பாஸ் எல்லாம் கிடையாது, பயாஸ்ட் பிக் பாஸ். இதுக்கு வேற அன்லிமிட்டட்னு பேர் வச்சிருக்கீங்க. அப்படி இப்படி என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாஸ் நோ பயாஸ்ட் பாஸ். ஐயா மெண்டல் கிளியர் பயாஸ்ட்.
நீ சரியான சாடிஸ்டியா. இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேச்சு பேசி வச்சிருக்கு. அதுல முக்கியமா என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த ஆளெல்லாம் பிக் பாஸா, இந்த பிக் பாஸுக்கு வீட்ல அவன் பொண்டாட்டியோட சண்டை இருந்திருக்கும் போல இருக்கு, அதை எடுத்துன்னு வந்து நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருக்கான். சாதாரண டாஸ்க கூட மாத்தி வச்சிடறான். வேற ஒரு நாள் கொடுக்க வேண்டிய டாஸ்க் எடுத்து இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கான். இதை நான் சும்மா விட மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. வெளியே போய் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாலும் அப்பயும் பயப்படாம இந்த விஷயத்த நான் வெளில சொல்றேன். நம்மளோட ரொம்ப கோபம். ஒன்னா நம்பர் திருட்டு பசங்கப்பா இந்த பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காரு. చాలా చీప్ ఉంది చెప్పాలంటే. இப்போ சொல்லுங்க, நம்மால் ரெட் கார்டை தூக்கிட்டு வந்தது கரெக்டா தப்பா? கரெக்டா? கேம் ஆடிந்தா கூட பரவாயில்ல, ஸ்கூல் வாசல்ல இழந்த பழம் வைக்கிற ஆயா மாதிரி காலை நீட்டிட்டு ஆயா காத்து வாங்கிட்டு இருக்கு இந்த பீஸ். அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. கண்ணாபின்னான்னு பீஸ் வச்சிருக்கு பிக் பாஸ். இத பார்த்த பிக் பாஸ் பயங்கரமா காண்டாயி வெள்ளிக்கிழமை கதவை திறந்து விட்டு, இங்க பாருங்க இது என் வீடு, நான் வைக்கிறதா ரூல்ஸ், அதை என் இஷ்டத்துக்கு மாத்திக்கினே இருப்பேன். அது கப்சிப்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உடம்புல ஒரு கீரல் விழாம வெளியே போகும் அப்படின்னு தலைவர் டைலாக் எல்லாம் சொல்லிட்டு கதவு திறந்து விட்டாரு. திறந்து விட்டு, இங்க நான் தான் பாஸ், எனக்கே அவனாவது பாஸ்ன்னு நினைச்சீங்கன்னா இப்பயே விட்டு வெளியே ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னாரா. இவர் யார திட்டுறாரு, யாரோ ஏதோ சொல்லிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஒன்னதான் கேக்குறேன், காதுல சொல்லுது, யோ ஒன்னதான் திட்டுறாரு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எந்த தப்பும் பண்ணலையா, வேற யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. చెప్పినా సారీ బిగ్ బాస్. அப்புறம் இந்த பக்கம் இருக்க இன்னொரு சீஃப், சரி நம்ம எல்லாம் சேர்ந்தே மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கோரஸ் பாடம் தெரியுமா குழந்தைங்க, அந்த மாதிரி சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், அப்படின்னு கோரஸ் பண்ணாங்க. சரி சார், ஹிஸ் மிஸ்டேக். சோ கல்பிரிட் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஒத்துக்க மாட்டீங்க. சரி வரட்டும் உங்களுக்கு எல்லாம் நான் சரிப்பட்டு வராது, சனிக்கிழமை ஒருத்தர் வருவார்ல அவரை விட்டு கேட்கறேன் அப்படின்னு அப்போதைக்கு அமைதியா போயிட்டாரு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம நாகார்ஜுன் காரு கையில ஒரு ரப்பர் குச்சியை தூக்கின்னு சம கான்ல வந்து முறைச்சிட்டு இருந்தாரு. எதுக்கு இவர் ரொம்ப நேரம் பேசாம முறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் அவங்களையும் மாறி 10 செகண்ட் சைலன்ஸ்ல பாத்துட்டு இருந்தாங்க. அப்படியா? இத பார்த்த உள்ள இருந்த கண்டெஸ்டன்ட்ஸ் சும்மா கோவத்துல இருக்காருடி, என்ன ஆக போதோ அப்படின்னு மாறி குசு குசுன்னு பேசிட்டாங்களா. அதுக்கேத்த மாதிரியே நம்மளால வந்து, தம்பி அபே எந்திரு அப்படின்னு நிக்க வச்சு நாக்க புடுங்காத குறையா பச்சையா கேட்டாரு. క్లియర్ గా బాక్స్ మెన్షన్ చేసినప్పుడు బాక్స్ లోపలే ఆడాలి. దట్ ఈస్ కామన్ సెన్స్. நான் சும்மா எல்லாம் சொல்ல, வண்டையா கேட்டாரு. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. 1-2 குறும்படம்லாம் இல்ல, 4-5 போட்டு விட்டாரு. அதெல்லாம் என்னன்னு டீடைலா 1 by 1 சொல்றேன் கேளுங்க. எடுத்த உடனே, டேய் நீ 1-2 மிஸ்டேக்கா பண்ண, ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி நடந்துட்டடா அப்படின்ட்டாரு. அதுல குறும்படத்துல ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, బిగ్ బాస్ కాదు నువ్వు బయాస్డ్ బాస్. நீ சாதாரண பிக் பாஸ் இல்ல, பயாஸ்ட் பிக் பாஸ் அப்படின்ட்டாரு. ஒருவேளை இதை கட் பண்ணா கூட வெளியே போய் கட் பண்ண விஷயத்தை இன்டர்வியூல நான் சொல்லிருவேன், இவன் ஒரு பயாஸ்ட் அப்படின்ட்டு அப்படிங்கிறாரு. மென்டல் புடிச்சவன். కట్ చేస్తారేమో కానీ బయటకి ఇంటర్వ్యూకి వెళ్ళినా అదే మాట చెప్తాను నేను. వాడు కండక్ట్ చేస్తుంటే వానికి అసలు ధమాకే లేదు మెంటల్ గాడు. இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு ஒன்னு சொல்லி அனுப்புனா ஆனவன நானே தேடி வரேன் போ. ஒவ்வொரு சீசனுக்கு நம்ம ஆண்டவர் ஒன்னு சொல்லுவார் தெரியுமா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இப்ப விஜய் சேதுபதி கூட ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு ஒன்னு சொல்ற மாதிரி அங்க லிமிட்லெஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க பிக் பாஸ் சீசன் 8. அத கலாச்சி என்ன சொல்றாருன்னா, லிமிட்லெஸ் பயாஸ்ட் பிக் பாஸ் அப்படின்றாரு. జస్ట్ కాదు, క్లారిటీ లేకపోవడం అంటే లిమిట్లెస్ బయాస్డ్ బిగ్ బాస్. எப்பப்பெல்லாம் அவன் பொண்டாட்டியோட கோவம் வருதோ அப்பெல்லாம் டாஸ்க மாத்திட்டு இருக்கான் அவன். அதாவது நம்ம பிக் பாஸ் சீஃப் அதெல்லாம் சீஃப் கிடையாது, சீப். యాక్చువల్లీ చీఫ్ లీడ్ ఏదంటే చాలా చీప్ ఉంది. யோ பிக் பாஸ், உனக்கு கிளாரிட்டியே இல்ல. சண்டே மண்டேல கொடுக்க வேண்டிய டாஸ்க் எல்லாம் கிளாரிட்டியே இல்லாம கண்ணா பின்னான்னு கொடுத்துட்டு இருக்கிற. எனக்கு உன்னோட முடியல, என்ன வெளியே போசனா கூட நான் போறேன். ఇక్కడ నుంచి ఏ గేమ్ ఆడతాను, నువ్వు బయటకు పంపిస్తా ఓకేనా, థాంక్యూ. నీ వల్ల కాదు కానీ బిగ్ బాస్ నన్ను బయటకు పిలిస్తే నేనన్నా రాసాడు. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இந்த முட்டை டாஸ்க்குக்கா இந்த பிசி இவ்வளவு பேசிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னொரு மெயினான டாஸ்க் நடந்துச்சு. அதுல கபடிக்கு கட்டம் போட்டிருக்க மாதிரி ஒரு கட்டத்தை போட்டு இவங்க மேல பலூனை சொருகி வச்சிருப்பாங்க 2 கலர்ல. யாரு அதிகமான பலூன் அடிச்சு உடைக்கிறாங்களோ, கட்டத்துக்குள்ள இருந்து அடிச்சு உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதன்படி பாக்குறப்போ இந்த பீஸ் என்ன பண்ணிருக்கு, பலூனை கட்டத்துக்குள்ளே அடிச்சு உடைக்காம வெளியே ஓடி போயிருது. அதுக்கு இந்த நாட்டாமா சொல்லுது, டேய் அபே உள்ள போடா, கட்டத்துக்குள்ள போடா, நீ வெளியே போற, ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சொன்னாலும் ரூல்ஸ் புக்ல இருக்கா போக கூடாதுன்னு. ஒன்னெல்லாம் யாரு நாட்டாம வேலைக்கு எடுத்தது, யாரும் தப்பா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டே சண்டைக்கு போயிட்டு எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு பலூன் உடைச்சிட்டு இருக்குது வெளில நின்னுகிட்டு. கேட்டா நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு லாஜிக் பேசுது.
இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ரெட் கார்டு கொடுக்கறது நியாயமா இல்லையா? சோ ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் இல்லாம கேள்வி கேட்டாரு. அப்ப தொங்க போட்டதுதான் தலைய கொஞ்சம் கூட நிமிரலையா அப்படின்னா கேட்டாரு கேள்வி. அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன இந்த பீஸ் பிக் பாஸ பார்த்து கேட்டுச்சோ அது எல்லாத்தையும் திருப்பி இந்தால பார்த்து நம்ம நாகார்ஜுனுக்காரு கேட்டாரு. நீ பேசினதெல்லாம் மென்டல் பேச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறப்பா இல்ல மனுஷனுக்கு தான் பிறந்தியா? சைக்கோ மாதிரி இருக்கு. Abhay, this is Big Boss house and only Big Boss will rule. பிக் பாஸே ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற அப்படின்னா எவ்வளவு பெரிய மேஜர் மிஸ்டேக் நீ பண்றக்க தெரியுமா? சார் என்ன விட்டுருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், காலைல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அந்த ஒரே ஒரு தப்பு தான் சார் நான் பண்ணிட்டேன். I'm extremely sorry. Ready to take the blame, but I'm extremely sorry, sir. அது இது ஒக்கட தப்பா நான் நேம் சொல்லு. நம்ம கிட்ட மன்னிப்பே அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாரு. வெறும் தண்டனை. ஏதே எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன், அந்த ஒரு தப்பு தான் அதுவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஜால்ரா தட்டுறதுக்குன்னு உன் கேங்குள்ள இருந்த ஒரு சிலர் எல்லாம் சிரிச்சாங்களே, அந்த தைரியமா ராஜா உனக்கு? பிக் பாஸ் பார்த்து மென்டலுங்கிற? பிக் பாஸ் மென்டலா? நான் எதுக்கு இவ்வளவு லூசுக்கிறேன்? அப்ப நீ தான லூசு. சிரிக்க போய் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. உன்னை பார்த்து வீட்டுக்குள்ள இருக்க மத்தவங்க எல்லாம் கெட்ட கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த ரெட் கார்டு பிக் பாஸ் கதவு திறங்க அவன் வெளியே போட்டோம் அப்படின்னு காண்டாயிட்டாரு நாகு. இத பார்த்துட்டு அந்த பீஸ் சார் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார், எனக்கு இது ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார், இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் சார் அப்படின்னு கண்ணா பின்னாடி கெஞ்சிச்சு. நீ பண்ணது சின்ன விஷயம் கிடையாது, நீ வீட்டுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த கேன்சர் செல், மத்தவங்களும் உன்னை பார்த்து கெட்டு போயிருவாங்க அப்படின்ட்டாரு. அவன் சார் பட் You were like a cancer cell in the house. ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுறீங்க? உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னோனிய கட்டாய் போ. என்னைக்காவது நான் பிக் பாஸ் மதிக்காம இருந்து பாத்திருக்கியா? இந்த வீட்டுக்குள்ள அவர் யாரும் கேள்வியும் கேட்க கூடாது, அவர் சொல்ற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். சோ என்னோட டெசிஷன் தான் ஃபைனல், நீ ஊட்ட விட்டு வெளியே போ, அவுட் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. I see you get out. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மாறி மாறி கெஞ்சினாங்க. சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்க, சரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க அப்படின்றதுனால பிக் பாஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், பிக் பாஸ் இவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா? ஓ ஓ ஓகே ஆஹா ஓகே சரி பிக் பாஸ் கிட்ட பேசிட்டேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதனால இப்ப இருந்துக்கோ. ஆனா இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்க, நீ மட்டும் கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு பண்ணாலும் ரெட் கார்டு கிக் கார்டுலாம் கிடையாது, டைரக்டா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவோம் பாத்துக்கங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வீட்டுக்கே அமுச்சு விட்டாரு. பையன் முகத்துல ஒரே பொலிவு தான். ஆனா பாவம் அதுக்கு அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அதை வளவலன்னு சொல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னவென்றால் இதெல்லாம் நடந்தது எல்லாமே சாட்டர்டே, ஆனா அடுத்த நாள் சண்டே இல்லையா? சோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாரு பேர் வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா நம்ம அண்ணன் பிறந்தவங்களா. இது நேத்தே ரெட் கார்டு கொடுத்து என்ன வீட்டுக்கு அமிச்சிருக்கலாமே, சந்தோஷத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு அடுத்த நாள் எவிக்டட்னு அமிச்சு விட்டீங்களே. சுவிட்ட வச்சு வெடி அடியில வச்சிட்டீங்களா? இதுல வேற ஊந்து நான் சாரி கேட்டேன், மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். பெரிய வணக்கத்தை போட்டு போயிடுச்சு. இவ்வளவுக்கு காரணம் பெரியப்பா. ஏய் பெரியப்பா இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸ்ல இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாருமே இது வரைக்கும் சேஃப் கேம்லாம் ஆடல. அப்படி ஆடுறதா இருந்தா பாயிண்ட் அவுட் பண்ணி நறுக்குன்னு கேக்குறாரு நாகார்ஜுனா. அதே மாதிரி இல்ல அதுக்கும் மேல நம்ம விஜய் சேதுபதி என்ன தமிழ் பிக் பாஸ்ல செஞ்சாருன்னு வச்சுங்க, இந்த சீசன் கண்டிப்பா பெஸ்டா அமையும். பண்றாரான்னு வெயிட் பண்ணி பாப்போம். பெருசா எதிர்பார்க்கறாங்களோ சமாளிப்போம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சுச்சா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் வீடியோஸ் அன்சீன்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியாது. அது 2 வாரத்திலே இப்படிலாம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் எல்லாம் நக்கல் அடிக்கிறதோ அந்த மாதிரி திட்டுறதோ இதெல்லாம் பண்ணது கிடையாது. இவர் கொஞ்சம் டூ மச்சாவே பேசியிருக்காரு. அந்த பயாஸ்டு பிக் பாஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது ரொம்ப இங்க வந்து போன சீசன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா மாயாலாம் கமல் சாரையே நக்கல் அடிச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. அது கமல் சார் கேட்காம அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த சீசன் நல்ல வேளை அவர் போயிட்டாரு, இல்லைன்னா இப்பவும் வச்சு செஞ்சிருப்பாங்க. பார்க்கலாம் விஜய் சேதுபதி என்ன மாதிரி பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வரப்போறவங்க யாருன்னு தெரியல. ஆனா ஒரு லிஸ்ட் போட்டாங்க, அந்த லிஸ்ட்ல இருக்கவங்கலாம் இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், என்ன ஆகுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் இருப்பாங்க மேபி. மற்ற யாரும் ஏதாவது 1-2 தெரியாத மூஞ்சிரி அதுக்கு மாதிரி விஜய் டிவில இருக்கவங்க அவங்க தான் மேக்சிமம் வருவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த சீசன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.